வணக்கம் நண்பர்களே. டெல்லி பாஜக சமீபத்தில் செங்கோட்டையனுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. இது செங்கோட்டையன் அவர்களே செய்தியாளரிடத்தில் சொன்ன ஒரு செய்தி தான். என்ன பேச்சுவார்த்தை என்றால், பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அப்படி இணைக்காவிட்டால் அவர்கள் வெவ்வேறு கட்சிகளில் சேர்வார்கள் அல்லது தனித்தனி இயக்கங்களை தொடங்கி வாக்குகளை பிரித்து விடுவார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக அமையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் எடுத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் இவர்களையெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் போய் சொல்லியிருக்கிறார். என்னுடைய பார்வை கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருந்தாலும் கூட, அரைவேக்காடுகள் என்று சொல்வார்கள், ஆஃப் பாயில்டு பிரைன். ஒரு அரசியலுக்கு உகந்த திட்டங்களோ வியூகங்களோ இல்லாத ஒரு கும்பலை, ஒரு கூட்டத்தை அல்ல, ஒரு கும்பலை திரும்பவும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும், ஒரு தனிநபர் பிடியின் கீழ் அந்த முழு அதிமுக கட்சியும் வர வேண்டும் என்று செங்கோட்டையன் விரும்புகிறாரா? இப்படி அரைவேக்காடுகளின் ஆலோசனைகளை கேட்டுதான் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்க இருக்கிறதா? நான் சொல்கிறேன், மிக மிக கள யதார்த்தத்தை சொல்கிறேன். ஜாதி ஓட்டுகள் ஓபிஎஸ்க்கோ டிடிவி தினகரனுக்கோ கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் பழைய கணக்குகளை வைத்துக்கொண்டு பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடம் என்ன வாக்கு இருக்கிறது? டிடிவி தினகரன் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டார், ஆர்கே நகர் தவிர. அவர் எந்த தேர்தலிலும் போட்டியிட்டதில்லை. தனக்கென ஒரு வேட்பாளரை நிறுத்தும் அளவுக்கு அவரிடம் ஒரு பலமான ஒரு பின்புலம் பொருந்திய ஒரு வேட்பாளர்கள் எந்த தொகுதியிலும் கிடையாது. ஓபிஎஸ் என்றோ தன் தகுதியை இழந்து விட்டார். இந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் மட்டுமே வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை முடிவெடுத்தால் அது அரைவேக்காடுகளின் ஆலோசனைகளை கேட்டு தற்கொலை செய்து கொண்டு அதற்கு சமம். காரணம், அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. நடிகர் விஜய் தன் ரசிகர்களை வைத்து கொண்டு உங்களை பயமுறுத்துகிறார், தொண்டர்களை அல்ல. ரசிகர்களை அவர் தொண்டர்களாக மாற்றினால் இந்த ஜாதியை கடந்த ஒரு எழுச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை கூட தேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை ஏன் அதை உணர்வதில்லை அல்லது உணர மறுக்கிறார்கள்? நீங்கள் கள ஆய்வு செய்து பாருங்கள். அரைவேக்காடுகளிடம் கருத்து கேட்காதீர்கள். கள ஆய்வு செய்து பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியும். நான் தேசிய பாஜக தலைமைக்கு சொல்கிறேன். செங்கோட்டையின் 30 வருடம் 50 வருடம் இருந்தேன் என்று சொல்கிறார்கள். காளி இல்லை, எதுக்கோ ஒன்று பலியாகிறார் செங்கோட்டையன். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.